அனைவர்களுக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி அமாவாசை என்று கட்டாயம் செய்ய வேண்டியவை மற்றும் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி அமாவாசை விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து அருகில் இருக்கும் கடல், ஆறு போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று குளித்துவிட்டு இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதன் பிறகு முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும். அமாவாசை என்று பெண்கள் வீட்டில் காலை உணவு உண்ணாமல் இறந்த மூதாதையர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் பதார்த்தங்களையும் செய்ய வேண்டும். அன்றைய சமையலில் எல்லாவித காய்கறிகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும். விரதம் இருப்பவர்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் குறித்து பயப்படுபவர்கள் ஒருவேளை பால் மற்றும் பழம் உண்ணலாம். எத்தனை நபர்கள் வேண்டுமோ அத்தனை இலை போட்டு சமைத்த உணவு பதார்த்தங்கள், துணி துவைத்து அகல் விளக்கேற்றி தீப தூபம் காட்டி முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபட வேண்டும். பிறகு படைத்த உணவுகளை வீட்டிற்கு வெளியில் உயரமான இடத்தில் வைத்து காகத்துக்கு படைக்க வேண்டும். காகங்கள் உண்ட பிறகு வீட்டிற்குள் முறைப்படி பரிமாறாவிட்டால் இலைகள் உறவினர்களுடன் அமர்ந்து சாப்பிட வேண்டும். இறந்தவர்களுக்கு படைத்த துணிகளை அவர்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அணிந்து கொள்ளலாம். அமாவாசை விரதம் இருப்பவர்கள் காலையில் சாப்பிடக்கூடாது, பகலில் சாப்பிடலாம். முறைப்படி விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவர்களுக்கு அவர்களின் ஆசி கிடைக்கும். முன்னோர்கள் செய்த பாவ வினைகள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பேறு கிட்டும். ராமேஸ்வரம், வேதாரண்யம், கொடியக்கரை, திருவையாறு ஆகிய இடங்களில் புனிதமாக நீராடுவது விசேஷம். ஆடி அமாவாசை என்று விரதமிருந்து மேற்கொண்டால் ஆயுள் பலம் கூடும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாகும். முக்கியமாக அமாவாசை நாட்களில் எந்த ஒரு நபர்களும் எந்த அளவிற்கு தீய சக்திகள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு நல்ல சக்தியும் இருக்கிறது. நம்முடைய வழிபாட்டின்படி, நம்பிக்கையின்படி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் மத ரீதியான முக்கியத்துவத்தை பெறுகின்றன. அமாவாசை, பௌர்ணமி, துவாதசி, ஏகாதசி, திரியோதசி போன்ற திதிகள் இவற்றில் மிக முக்கியமானவையாகும். இவற்றில் அமாவாசை திதி முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய திதியாகும். இந்த நாள் செய்ய வேண்டியவை என்ன என்று தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். அமாவாசை என்பது பிதர்களுக்குரிய திருநாளாகும். குறிப்பாக இது சனி பகவானை வழிபட வேண்டிய திருநாளாகும். இந்து சாஸ்திரப்படி துடைப்பம் என்பது மகாலட்சுமியுடன் தொடர்புடக்கூடியது ஒரு பொருளாகும். இதனால் அமாவாசை என்று துடைப்பத்தை வாங்கினால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். இதனால் பணவரவு தடைபடுவதுடன் திடீர் ஆரோக்கிய பிரச்சனைகள் காரணமாக ஏதேனும் செலவுகள் அதிகரிக்கலாம். அடுத்ததாக மதுபானம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகியவை பித்ருகள் மற்றும் சனி பகவான் வழிபாட்டிற்குரிய திருநாளாகும். அதனால் இந்த நாள் மதுபானங்களை வாங்குவதையோ அருந்துவதையோ தவிர்க்க வேண்டும். சனி பகவானுக்குரிய அமாவாசை நாளில் மது அருந்தினால் அது எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும். இது நீங்காத துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக அசைவம். மது போன்றவை அமாவாசை நாட்டில் அசைவம் வாங்குவதும் சாப்பிடுவதும் அமங்கலமான செயலாகும். இதனால் நம்முடைய குண்டலினி சக்கிரத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். அதோடு சனி பகவானை ஏற்படுத்தும் கெடுபலன்கள் அதிகரிக்கக்கூடும் என சொல்லப்படுகிறது. கோதுமை, தானியம், கோதுமை மாவு ஆகியவற்றையும் அமாவாசை நாளில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் கோதுமை பொருட்கள் வாங்குவதும் சாப்பிடுவதும் நேரடியாக நம்முடைய முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும். இது முன்னோர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி நமக்கு துன்பத்தை விளைவித்துவிடும். அடுத்ததாக ஆடி அமாவாசை நாளில் எண்ணெய் வாங்குவதையும் எண்ணெய் குளியல் செய்வதையும் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். சனி பகவானுக்கு தொடர்புடைய பொருட்கள் என்பதனால் அமாவாசை போன்ற நாட்களில் எண்ணெய் தானம் செய்வது மிகுந்த பலனை தரும். அதே நேரத்தில் எண்ணெய் வாங்குவது சனி தோஷத்தை ஏற்படுத்தும். நல்லது நடக்க வேண்டுமானால் இந்த நாள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். அடுத்ததாக பூஜை பொருட்கள். அமாவாசை என்பது பித்ரு கர்மா செய்வதற்குரிய திருநாளாகும். இதனால் இந்த நாள் வீட்டிற்குரிய இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்தும் உதுபத்தி, மலர்கள், பூஜை பொருட்கள், சுவாமி சிலைகளுக்கு உரிய வஸ்திரங்கள் வாங்குவது உள்ளிட்டவை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக இந்த நாள் இல்லாதவர்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது நன்மைகளையும்
புண்ணியத்தையும் நமக்கு தரும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இன்றைய நாட்களில் அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நினைத்து திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தால், புனித நீர்நிலைகளில் நீராடுதல், பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது உணவு வழங்குதல் மற்றும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் ஆகியவை செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாட்டு முறையாகும். இந்த நாள் புதிய ஆடை, எண்ணெய் அல்லது இரும்பு பொருட்கள் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். இன்றைய நாட்கள் முன்னோர்களை நினைத்து எள் மற்றும் தண்ணீரை விட்டு திதி கொடுக்க வேண்டும். இல்லாதவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு உணவு தானம் வழங்குவது நல்லது. காகத்திற்கு, பசுமாட்டிற்கு உணவு அல்லது அகத்திக்கீரை வைக்க வேண்டும். கடல் அல்லது நதிகளில் நீராடி இறைவனை தாராளமாக வழிபட வேண்டும். முக்கியமாக இந்த நாட்களில் எல்லா விதமான பொருட்களையும் வாங்கலாம் என நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. முக்கியமான வாங்க வேண்டிய பொருட்களும் இருக்கின்றன. குறிப்பாக பூஜை அறையில் இந்த பொருட்களை வாங்கி வந்து வைத்தால் நல்லது நடக்கும். அமாவாசை தினத்தில் வாங்கி வைத்து நல்ல பொருட்களை பூஜை செய்த பின்னர் நீங்கள் தினமும் பயன்படுத்தி வர ஆரோக்கியம் சீராகும். வெள்ளி அல்லது பித்தளை பொருட்கள் வாங்குவதற்கு உகந்தது அமாவாசை திதியாகும். இந்த நாளில் சிறிய பித்தளை பாத்திரத்தை வாங்குவதன் மூலம் பேரதிர்ஷ்டம் வருமாம். புதிய விளக்கு வாங்கி வைப்பதும் இந்த நாள் அதிர்ஷ்டம் மிக்கதாக கருதப்படுகிறது. அமாவாசையில் அரிசி, பருப்பு, கூர்மை தாங்கும் அதிர்ஷ்டம் மிக்கதாக சொல்லப்படுகிறது. இந்த பொருட்களை வாங்கி வைப்பதோடு மட்டுமல்லாமல் தானம் செய்வதும் விசேஷமாகும். அரிசி, பருப்பு, சிறுதானியங்கள் போன்றவை தானம் செய்வதன் மூலம் பித்ருக்களுக்கு ஆசீர்வாதத்தை பெறலாம். எள்ளு சாதம் செய்து காகத்திற்கு படைத்து பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்ளும். முக்கியமாக எள்ளு, வாழைக்காய் போன்றவற்றை வீட்டில் சமைத்து சாப்பிடுவது அன்றைய நாள் ரொம்ப விசேஷம் தரக்கூடியது. பூஜை பொருட்களாக குங்குமம், சந்தனம், ஜவ்வாது போன்ற பொருட்களையும் இந்த நாளில் வாங்கி வைக்கலாம். அமாவாசையில் இப்பொருட்களை வாங்கி பூஜை செய்பவர்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும். கருப்பு நிற ஆடைகள் அன்றைய நாளில் தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத இடங்களுக்கு பயணம் செல்வதும், தொலைதூர பயணங்கள் திடீரென மேற்கொள்வதும் இன்றைய நாட்கள் வேண்டாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.